நல்லவர். நல்லா ரெஸ்ட் பண்ணீங்களா? ஆமென். இத்தனை நல்லவர். பக்கத்துல உங்க கையை பிடிச்சிக்கங்க. நல்லா தூங்குனீங்களான்னு. எங்க தூங்க, காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டாங்க அப்படிங்களா? சரி. வேதம் அழகாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்கள்ல அதிகாலையிலே இருட்டோடே எழுந்திருந்து தனியான ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போனார். அதனுடைய அர்த்தம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. இன்னைக்கு நீங்க எஞ்சி வந்திருக்கிறீங்க பாருங்க, இதுதான் ஆண்டவர் கடந்து சென்ற ஒரு நேரம். சூரியனே இல்லாத, அந்த கதிர்கள் வராத ஒரு நேரம், இருட்டோடு எழுந்திருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எழுந்து தன்னுடைய நாளை துவக்குவதற்கு முன்பதாக அவருடைய நாள் துவங்குவதற்கு முன்பதாக காலையில் எழுந்து ஜெபம் பண்ணார். இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுங்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபத்துல அவரை பின்பற்றுவதற்காகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2 நாள் கூடுகையில ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னது போல, வொர்ஷிப் செஷன்ல சொன்னது போல, ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காய் அவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். நான் அதை மாத்திரம் உங்கள் மத்தியில நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். அநேக நேரங்கள்ல ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வேதத்தை வாசிக்கிறேன், உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களையும் நான் செய்கிறது இல்ல. என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள், என் சர்க்கிள்ல இருக்கிறவர்கள், சமுதாயத்துல என்னோடு கூட பயணிக்கிறவர்களை போல நான் அல்லாமல் நான் ஒழுங்காதான் இருக்கிறேன். ஆனா சில காரியங்கள் என் வாழ்க்கையில இன்னமும் மாறாமல் இருக்கிறது. சில காரியங்கள் அல்லது சில சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில இன்னமும் மாறாம அப்படியே இருக்கிறது. சில சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் உம்முடைய வார்த்தையில நிற்காத, உமக்குள் பலப்படாத அநேக அவர்களுடைய வாழ்க்கையில அது அனுமதிக்கப்படல. ஆனா என் வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. நிறைய நேரங்கள்ல நான் சொன்ன இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ளே போகும் பொழுது ஒரே ஒரு கொஸ்டின், ஏன்? இந்த கொஸ்டின் தான் வருது. ஏன் எனக்கு மட்டும்? ஏன்? நான் ஒழுங்கா தானே இருக்கிறேன், உம்மை தேடுகிறேன், உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், உங்க பாதத்துல ஒவ்வொரு நாளும் நெருங்க என் இருதயத்துல வாஞ்சிக்கிறேன். ஏன் எனக்கு மட்டும்? எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை? எனக்கு மட்டும் ஏன் இந்த சூழ்நிலை? கேட்டது உண்டா? ஆண்டவர் சமூகத்துல எடுத்து வாசிங்க. மல்கியாவின் 3வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வார்த்தைய என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். யாராவது வாசிக்கலாமா? மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாகும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். யாரையோ குறித்து பேசல, அவருடையவர்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆனா இந்த 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற 2 வார்த்தைகள் புடமிட்டு, சுத்திகரிப்பு. புடமிடுறது அப்படின்னா, நீங்க இந்த தங்க வேலை செய்கிறவங்கள்ட்ட நீங்க போனீங்கன்னா அந்த தங்கத்தை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், எதுவுமே இல்லாத போலதான் இருக்கும். போய் கிராம் போட்டு பார்ப்போம். ஒரு 10 கிராம் இருக்குன்னு வைங்களேன், 10 கிராம் அப்படி இருக்குன்னு வைங்க.
நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, இதை உருக்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அது உருக்கணும்னா அதுல 100 மில்லி எங்க போச்சுன்னே தெரியாது. அப்படியே அந்த வெப்பத்துல அதுல இருக்கிற எல்லா கழிவுகள் அழுக்கு எல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சு. தங்கம் தான், ஆனா அதுக்குள்ள சில மண், சில அழுக்கு, சில தேவையற்ற காரியங்கள் உள்ள அப்படியே இருக்கு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் பொழுது அதை விட வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். சோதிக்கப்படும். இந்த விசுவாச பாதையில நீங்கள் பயணிக்கும் பொழுது சில பாதைகள் கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிற அந்த காரியங்கள்ல சில புடமிடுதல் உங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். உங்க பார்வையில, உங்க பாதையில. இன்னைக்கு வேதத்துல இருந்து சில காரியங்களை நான் வேகமாக நான் உங்களுக்கு முன்பதாக ஒரு சில நபர்களை நான் சொல்ல விரும்புகிறேன், காட்டி கொடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து சென்ற பாதைகள், அவர்கள் எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாக அவங்க கடந்து சென்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சில காரியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்க. எடுத்தவங்க வாசிங்க ஆதியாகமம் 12வது அதிகாரம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லப்படுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. இந்த வார்த்தைய, இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமும் ஆசீர்வதித்து அவன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனிங்க, அவர் ஒருவனா இருக்கும் பொழுது கர்த்தர் அவரை அழைக்கிறார், ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் நாட்கள்ல அவருடைய குடும்பத்துல வேறு யாரையும் தெரிந்து கொள்ளல. இன்னும் சொல்லணும்னா அந்த ஆபிரகாமுடைய நாட்கள்ல உலகத்திலே யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல, ஆபிரகாம கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரை தெரிந்து கொண்டு அவரை அழைத்து, பேர் சொல்லி அழைத்து, அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவருடைய ஊரில் இருந்து அவர் தான் காண்பிக்கும் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். இந்த வாக்குத்தத்தெல்லாம் எல்லாம் அப்படியே ரெடியா இருக்கும் பொழுது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். யாராவது எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15:2. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே போதும். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற இந்த ஆபிரகாம் 15வது அதிகாரத்துல சொல்லுகிறார், உலகம் எங்கும் எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு வாக்குத்தத்தம். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், என் மேல் அவர் வைத்த அழைப்பு அல்லது கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பு இந்த உலகத்திலே எந்த ஒரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு அழைப்பு என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்த போதிலும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எல்லாம் கவனிக்க, இவ்வளவு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஒரு பிள்ளையை கொடுக்க முடியாதா? ஆபிரகாம் தங்கம், ஆபிரகாம் ஒரு வெள்ளி. எல்லாம் கவனிங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த தங்கத்தை கர்த்தர் கொஞ்சம் புடமிட விரும்பினான். கர்த்தர்ட்ட வந்து கேட்கிறான், எனக்கு என்ன தருவீர்? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் ஒரு சைலண்ட் பீரியட். நினைச்சு பாருங்க, கர்த்தர் அழைத்த ஒரு மனிதன், ஒருவேளை வெளியில இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு தெய்வம் அழைத்தார்னு வெளியில வந்தான், இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கிறான், வயசாயிட்டு, கிட்டத்தட்ட 100 வயசு ஆக போகுது. அவன் மனைவி, அவளுக்கும் வயசாயிட்டு, குழந்தை இல்லாம இருக்கிறான். இந்த பாதைக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கடினமான பாதை. ஆரம்பத்துல ஆபிரகாம் கேட்டார், எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? எனக்கு குழந்தை இல்ல. இந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே அங்க என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் இந்த 25 ஆண்டு காலம் ஆபிரகாமை புடமிட்டார். புடமிட்டார். எப்படி புடமிட்டார்? எடுத்து வாசிங்க, ரோமர் 4வது அதிகாரம்
17வது வசனத்திலிருந்து இந்த ஆபிரகாமை கர்த்தர் 25 ஆண்டுகள் அவர் உட்கார்ந்து, அந்த மல்கியாவிலே சொன்னதுபடி அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல அதை புடமிட்டு கொண்டிருந்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் இவனை புடமிட்ட உடனே இந்த ஆபிரகாமனுடைய வாயில 25 வருடம் கழித்து அந்த நாட்களை நெருங்கும் பொழுது அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? 17வது வசனத்துல இருந்து வாசிங்க. ரோமர் 4:17. ம் 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 அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். ஆதியாகமம் 15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு என்ன தருவீர்? நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை இல்லைன்னு கேட்டவனுக்கு இப்போ அவனுடைய விசுவாசம் எங்க போய் நிக்குது? நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போறேன். நம்புகிறதுக்கு ஏது இல்லை. இன்னும் குழந்தை பிறக்கல, ஈசாக்கு பிறக்கல. ஆனா இப்போ இந்த 25 ஆண்டு காலம் கர்த்தர் அதில் இருக்கிற அந்த களிம்புகளை ஆண்டவர் அகற்றி கொண்டே இருந்தார். அவன் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். ஒரு பிள்ளைக்காக ஏங்கி கொண்டிருந்த இந்த ஆபிரகாம இப்ப கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார்னா, அநேக ஜாதிகளுக்கு நான் தகப்பனாகிறதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். அங்க என்ன சொல்லுகிறது? அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இந்த விசுவாசம் 15:2 இல்ல. கர்த்தர் சில பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களுக்கான காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லணும்னா, உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம வெயிட் பண்ண மாட்டோம், ஆனா கர்த்தர் வெயிட் பண்ணுவார். ரொம்பவே வெயிட் பண்ணுவார். நம்மளுக்கு வெயிட் பண்ணுவதற்கு நம்மளுக்கு எப்பவுமே அந்த ஹியூமன்ல எல்லாமே இன்ஸ்டன்டா எல்லாத்தையும் கிடைச்சிடணும்னு நம்ம நினைப்போம். ஆனா கர்த்தர் வெயிட் பண்ணுவார். இது வரைக்கும்? இந்த தங்கம் புடமிடுகிற வரைக்கும், இந்த தங்கத்தில் இருந்து அந்த களிம்புகள் அகற்றப்படுகிற வரைக்கும், இந்த தங்கம் தான் விரும்புகிற நிலையை அடைகிற வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் காத்திருந்தார். அங்க என்ன நடக்குது? இது வரைக்கும் ஒரு பிள்ளைக்காக ஏங்கி கொண்டிருந்த இந்த ஆபிரகாம், அவர் சொல்றாரு நம்பிக்கையோட விசுவாசித்திருந்தான். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறாரு. இப்ப என்ன நடக்கு தெரியுமா? சில ஆண்டுகளுக்கு பின்பதாக ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறார், பா வா, உன் பிள்ளைய கூட்டுட்டு மோரியா மலைக்கு வா, அங்க பலியிடு அப்படிங்கிறார். அவர் எப்படி கர்த்தர் அவரை புடமிட்டு உருவாக்கி இருக்கிறார்னா, அதே ரோமர்ல எபிரேயர் 11வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11:18. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி போதும். இந்த ஈசாக்க கொல்ல போறான், கையில கத்தியை எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஆபிரகாமுக்குள்ளாக என்ன தோன்றல? ஈசாக்க நான் குத்துறதுக்குள்ள ஆண்டவர் வந்து நின்றுவார்னு அவர் நினைக்கல. நான் கையை தூக்குறதுக்குள்ள யாராவது வந்து என்ன தடுப்பாங்கன்னு அவர் நினைக்கல. அவர் சொன்னதை நிறைவேற்ற போகிறேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைன்னு சொல்லி அவனை தூக்கிட்டு ஓடல. அவர் சொன்னதை நிறைவேற்ற போகிறேன். அவன் மரித்தாலும் அவனை உயிரோடு கூட எழுப்ப தேவன் வல்லவர் என்று எண்ணி விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் புடமிடும் பொழுது நீங்க பொன்னாய் விளங்குவீங்க. அதான் அந்த வார்த்தை மல்கியாவுல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் எடுத்து வாசித்த அந்த வார்த்தையில அந்த சொல்லப்படுகிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் உட்கார்ந்து புடமிட்டு கொண்டிருக்கிறார்.
ஏன் சில பாதைகள், ஏன் சில காலங்கள், ஏன் சில தாமதங்கள், ஏன் சில காரியங்கள் தடை? கர்த்தர் புடமிட்டு கொண்டிருக்கிறார், புடமிட்டு கொண்டிருக்கிறார். சகரியாட்ட ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி சொல்றார், ஏதோ வந்து பக்கத்துல அவரு ஆசாரிய வகுப்புல இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு மனிதன் வந்து சொல்லல, ஒரு தூதன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? சகரியாவே, உனக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்க போறார். சகரியா அப்படிங்கிறதுக்கு தேவன் என்னை நினைத்தருளினார்ன்ற பேர். அவனுக்கு நீ யோவான் பேரிடணும். யோவான்ற கிருபை என்று பெயர். நல்லா கவனிங்க, சொல்றது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்லல, ஒரு தூதன் வந்து சொல்றான். அந்த தூதன்ட்ட இந்த சகரியா ரிப்ளை பண்றாரு, இதை நான் எதனால், இது எப்படி ஆகும், எதனால் நான் அறிவேன் அப்படிங்கிறார். நல்லா கவனிங்க, இந்த சகரியாவுக்கு யோவான் பிறக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனுடைய நாவை, வார்த்தையை அடக்கி போட்டான். பேச முடியல, வாய் ஊமையாகுது. கர்த்தர் இந்த நாட்கள்ல ஃபுல்லா இந்த சகரியாவை என்ன பண்ணார் அப்படின்னா கமிட்டு கொண்டே இருந்தான். அவருடைய வார்த்தை நம்ப முடியாத இந்த சகரியா, நீங்க லூக்காவை எடுத்து வாசிக்கும் பொழுது, லூக்கா 1வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:60. ஏன்னா எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க, குழந்தை பிறந்துருச்சு, சகரியான்னு பேரு வைப்போம் அப்படின்னு, ஏன் உன் தகப்பனுடைய பேரை வைப்போம்னு சொல்லும் பொழுது யோவான்னு பேரு வைப்போங்கிறாங்க. இந்த எலிசபெத் சொல்ற யோவான் பேர் வைங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்றாங்க, இல்லையே உன் குடும்பத்துல யாரு யோவான்ன்ற நேம்ல இல்லையேன்னு சொல்லும் பொழுது, நல்லா கவனிங்க, சகரியாக்கு என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இன்னும் அவன் வாய்க்கட்ட அவுக்கப்படல. ஆனா இந்த 10 மாதம் காலம் அளவும் சகரியா ஒரு ஸ்லேட்ல ஒரு வார்த்தையை எழுதினார் என்றால் அது யோவான், யோவான், யோவான். இந்த வார்த்தையை எழுதி கொண்டே இருந்தார். கர்த்தர் அவரை ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் பக்குவப்படுத்தினதுனால இந்த எலிசபெத் யோசிக்கவே இல்லை. பளிச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்றான், பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும்? யோவான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், கர்த்தர் உங்களை புடமிடும் பொழுது உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற ஒரு எல்லைக்குள்ளாக நீங்கள் உள்ள நுழைய ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறான். வாழ்க்கையில எதெல்லாம் சில காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருந்ததோ, இந்த காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை அப்படியே சரி என் பிள்ளை வா பெற்றுக்கொள்ள சொல்ல மாட்டாரு, உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை சுதந்திரிக்க வைப்பார். அல்லேலூயா. நம் தகுதி இல்லாத பொழுது நம்மை தகுதிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள செய்வார். ஆபிரகாம் பிள்ளை இல்லாமையே அவர் கடந்து செல்லல. கற்பம் செத்து போச்சு, அவருடைய சரீரம் செத்து போச்சு. ஆனாலும் கர்த்தர் அவரை புடமிட்ட நாட்கள் முடிந்த உடனே இந்த செத்து போன கற்பமும் அவருடைய சரீரம் செத்து போன அந்த சரீரமும் அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது தடையாய் வந்து நிக்கல. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறான். இன்னைக்கு அநேக ஒருவேளை அந்த சூழ்நிலை, பாதை, சில காரியங்கள் நிமித்தமாக சோர்ந்து போய் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு கொண்டிருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில பாதையினூடாய் போய் கொண்டிருக்கிறீங்கன்னா அவர் எங்கேயோ இல்ல, உங்க அருகில உட்கார்ந்து இருக்கிறார், புடமிட்டு கொண்டிருக்கிறார், உங்களை மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சில சூழ்நிலைகள், அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே, ஏதோ என்னை புடமிடுறீங்கன்னு தெரியுது, நீங்க விரும்புகிறபடி என்னை உருவாக்குங்க சொல்லுவோமா? இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். இது ஒரு அர்ப்பணிப்பின் நேரமாக. எஸ், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த பாதை ஏன்னு நான் இவ்வளவு நாள் கேட்டேன், ஏன் எனக்கு இந்த காரியம்னு கேட்டேன், ஏன் எனக்கு இந்த இழப்புன்னு நான் கேட்டேன், ஏன் எனக்கு இந்த தாமதம்னு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், ஏன் என் வாழ்க்கையில இந்த தடைன்னு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எஸ், என் வாழ்க்கையில நீங்க ஒண்ணு செய்யறீங்கன்னா, ஆண்டவரே என் எல்லைக்குள்ள நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்றத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டப்போ, ஆண்டவரே
நீங்க என் கூட பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லுவோமா? தேங்க்யூல்லா. உன்னை உடமீடுவா, அதின் மண்ணை அகற்றிடுவா. உன்னை உடமீடுவா, அதின் மண்ணை அகற்றிடுவா. உன்னை நேசிப்பதா இந்த பணி செய்வா, உனக்கேற்ற கீடம் செய்வா. அவர் உனக்கேற்ற கீடம் செய்வா. உன்னை நேசிப்பதா இந்த பணி செய்வா, உனக்கேற்ற கிரீடம் செய்வா. அவர் உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதி கண்ணீரின்று மனம் அடிவடையாதே என்று இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை பார்த்து சொல்லிக்கொண்டு, வடியாதே கண்ணீரின்று நீ அழுதது போதும், மனம் அடிவடையாதே என்று. இது எப்போ மாறும்னு கேட்டுட்டு இருக்கல. இடிமேகம் அகன்றிடும், இடிவெள்ளி சொலித்தீடும், நடப்பகல் கதிர் வீசிடும். உனக்கு நடப்பகல் கதிர் வீசிடும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கி, பாராதவர் போலத்தான். உன்னை பாராதவர் போலத்தான். யாருமே என்ன பார்க்கல. பாராத கர்த்தர் உன் பக்கம் இருக்கீரா, பாராதவர் போலத்தான். உன்னை காணாதவர் போலத்தான். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னை புடமிடுவான், அதன் மண்ணை அகற்றிடுவான். இன்னைக்கு நிறைய பேர் புடமிடப்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏன் தெரியல, ஏன் இந்த பாதன்னு தெரியல, ஏன் இது நேரிட்டதுன்னு தெரியல, எனக்கு ஏன் இது சம்பவித்ததுன்னு தெரியல, இத்தனை நாள் தடை ஏன் என் வாழ்க்கையில மட்டும்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு கொண்டிருப்பார். உன்னை நேசிப்பதால் அருகில இருந்து இந்த பணியை செய்கிறார். உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்துல உனக்கேற்ற ஒரு கிரீடத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். எஸ், இந்த நாள் ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பாதைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறீங்க, என் அருகில தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது போதும். இந்த பாதையை நான் பெருசா பார்க்கல. நீங்க கூட இருக்கிறீங்கன்னா மறுபடியும் என்னை எழுப்புவீங்க, மறுபடியும் என்னை கட்டுவீங்க, மறுபடியும் எழுந்து நிற்க பண்ணுவீங்க, மறுபடியும் இந்த தடைகளை தாண்டி வர பண்ணுவீங்க, மறுபடியும் இந்த சூழ்நிலைகளை மாற்றுவீங்க. நான் நம்புறப்பா. கரத்துல ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழியை நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.
ஓகே, இந்த நேரம் நமக்கு வெளியில ரைட், வெளியில டீ ஆயத்தமாக இருக்கிறது. நீங்க வெளியில டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெஃப்ரெஷ் ஆக போகலாம். அதுக்கப்புறம் சரி, உங்களுக்கு வெந்நி வந்து அங்க சைட்ல சூடா போட்டிருக்கிறாங்க, நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒரு பக்கெட் எடுத்துட்டு ஒரு தண்ணி ஒரு கப்ல ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அப்புறம் எடுத்துட்டு போனா அங்க ஒண்ணுமே இருக்கிறது, வெறும் எம்டி பாண்ட் தான் இருக்கும். அதனால ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டு வந்து அதுல ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த வெந்நி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 8:30க்கு நமக்கு இங்க நேற்று நீங்க சாப்பிட்ட அதே இடத்துல நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கும். 9 o'clock நமக்கான ஷெட்யூல் இங்க மார்னிங் இன்றைக்கான ஒரு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிரும். ஆகவே நமக்கு டைம் இருக்கு, நல்லாவே டைம் இருக்கு. ஒரு 230 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு, 3 ஹவர்ஸ் கிட்ட இருக்கு. நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 8:30க்கு வந்து சாப்பிட வந்துருங்க. சாப்பிட்டுட்டு 9 o'clock நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம். வேற ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.